பிரைஸ் த லார்ட். ஆண்டவர் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 128 சங்கீதம் 6 வசனம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். யாருக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார்? நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். அந்த வார்த்தை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆண்டவர், ஆமாம் ஆண்டவர், என்னோட கூட இருப்பீங்கன்னா எனக்கு சுகபல ஜீவன் தீர்க்காயுசை கொடுக்குற கர்த்தர் நீங்கள் தான் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். இந்த சங்கீதம் 128 சங்கீதம் 1 வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த பாக்கியவான்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது ஆசீர்வாத நன்மைகள் நம்ம தேடி போக வேண்டாம், நம்மளை தேடி தேவன், ஆசீர்வாதத்தின் தேவன் சகல நன்மைகளையும் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கார். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 128 1, 2 வசனங்களெல்லாம் வாசிக்கும் போது, அவர்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர் தேவன், அவர்கள் வழியில் நடக்கிறவன், ஆண்டவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன்கள் பாக்கியவான். அவரோட வழிகளை நடக்கணும். இன்னைக்கு நமக்கு ஒரு வழி இருக்குது, கர்த்தருக்கு ஒரு வழியை வச்சுருக்குறோம். நம்ம அநேக நேரத்தில் கர்த்தருடைய வழியில் நடக்கிறோமா, நம்மளுடைய வழியில் நடக்கிறோமா, நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். இந்த 1 வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆண்டவருடைய வழியில் நடக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு சுகபல ஜீவன் தீர்க்காயுசை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக செய்வார் கர்த்தர். உன் பிள்ளைகள் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடிகளை போல இருப்பார்கள். உன் பிள்ளைகள் பந்திய சுற்றில ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். வேதம் அதை தான் சொல்லப்பட்டிருக்கு. சீயோனிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் அமெரிக்க வாழ்வை நீ காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தை காண்பாய் என்று வேதம் சொல்லுது. இந்த வசனங்களெல்லாம் வாசிக்கும் போது மகிழ்ச்சி. அப்படின்னா என்ன? பேரன் பேத்திகளை குறித்து, பேரன் பேத்திகளை பார்க்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராம். இஸ்ரவேல் தேசத்தில், அதாவது தனக்குரிய மக்களிட சமாதானமும் நலமும் நிலவுவதை உண்டாகிறத குறிக்குது. அமைதியின் சமாதானத்தை தேவன் காண்பாய், தலைமுறைகளை காண்பாய். வேதம் சொல்லப்பட்டிருக்கு. எப்போ? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும்போது. சொல்லுங்க, ஏன் வழி ஒன்று கிடையாது. என்னைக்கு நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக இருந்தனும் அவர் வழியில் நடக்கும்போது நான் ஜெனரேஷனை காண்பேன், சந்ததிகளை காண்பேன். எனக்கு பாக்கியமும் நன்மையும் கொடுக்கிற கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். என் சந்ததியை வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர் எனக்கு என்னோட கூட இருக்கிறார். சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அவர் என்னை நடத்துவார். அவர் வழியில் நீங்கள் நடக்கும்போது, நீங்களும் நான் நடக்கும்போது, உங்களை என்னையோ நடத்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தை காண்பாய். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டான சமாதானத்தை தேவன் நமக்கு காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். சங்கீதம் 125 அதில் தான் சொல்லப்பட்டிருக்கு. 25:5 இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. அந்த இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அழகான வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடமாக இருக்கான். பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. இன்னைக்கு பிதாக்களை குறித்து ஒரு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனங்களை தொடர்ந்து வாசிக்கும் போது, உன் பிள்ளைகள் எப்படி இருப்பாரா? உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மரம் கன்றுகளை போல இருப்பார்கள். நம்ம பிள்ளைகள் ஒலிவு மர கன்றுகளை போல. இன்னைக்கு அநேகருக்கு ஒரு நிச்சயமில்லாத வாழ்க்கை வாழ்கிறோம். அநேக பலவீனங்கள் சுகவீனத்தின் மத்தியில் கடந்து போனாலும் ஒரு நிச்சயமில்லாத வாழ்க்கை வாழ்கிறோம். நான் என் மகனோட திருமணத்தை பார்க்க முடியுமா? என் பேர பிள்ளைகளோட திருமணத்தை பார்க்க முடியுமா? என் பேர பிள்ளைகளோட ஜெனரேஷனை பார்க்க முடியுமா? நம்ம முற்பிதாக்கள் அந்த வழியாக கடந்து வந்தார்கள். சங்கீதம் 90 சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனுடைய ஆயுசு காலம் 70 ஆண்டுகள், பலத்தின் மிகுதாலோ 80 சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஆண்டுகளில் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறாரு. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனமும் நம்ம சந்ததிகளை காண்போம். இஸ்ரவேலுக்கு உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை பார்ப்போம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு எப்பிராமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மனாசையின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில் வளர்க்கப்பட்டார்கள். 3ஆம் தலைவருவிற்கும் யோசேப்பு தன் பிள்ளைகளை கண்டான். அன்பு தெய்வ ஜனமே, நீ உன் பிள்ளைகளை காண்பாய். நீ உன் பிள்ளைகளை காண்பாய். யோசிக்க அப்படிப்பட்ட பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பாரானால், இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு
யோசேப்பு 3ஆம் தலைமுறை வரைக்கும் தன் பிள்ளைகளை கண்டான் வேதம் சொல்லுது. இன்னொரு அழகான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, யோபு எல்லாவற்றையும் இழந்த ஒரு பக்தன் தான். சாத்தானால் சோதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்த ஒரு பக்தன். கத்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கத்தர் கொடுத்தார். ஆஸ்தி, அந்தஸ்து, உயர்வு எல்லாவற்றையும் கத்தர் கொடுத்தார். யோபின் முன்னிலைமை காட்டிலும் தேவன் அவருடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். இந்த யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது யோபுக்கு 13ஆம் வசனம் சொல்லுது, மறுபடியும் யோபுக்கு தெய்வம் 7 குமாரர் 3 குமாரத்தில் பிறந்தார்கள். எல்லாவற்றுக்கும் பெயர் வைக்கிறாரு. யோபின் குமாரத்திகள் சௌந்தரியம் உள்ளவர்களாக இருந்தார். 16ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இதற்கு பின்பு எதற்கு பின்பு எல்லா ஆஸ்தி அந்தஸ்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட பின்பு, பிள்ளைகள் எல்லாம் பிறந்த பின்பு, யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறைகளாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். அன்பு தேவஜனமே, அற்பாயுசு இல்லைங்க, நமக்கு தீர்க்காயுசை கத்தர் கொடுத்துருக்குறாருங்க. பூரண வயசு, நம்ம பூரண வயசு நிறைவடையும்படி நம்ம பிள்ளைகளையும் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு உண்டாக சமாதானத்தையும் காணும்படி கத்தர் செய்வார். இன்றைக்கு எப்படியாப்பட்ட கலக்கத்தோடு கூட இருக்கிறீங்க? சில பலவீனங்கள் இருக்கலாம், சுகவீனங்கள் இருக்கலாம். அதோட என் ஆட்காலம் முடிஞ்சிருமோ, நான் என் பிள்ளைகளை பார்க்காம, என் பிள்ளைகளோட திருமணத்தை, என் பேர பிள்ளைகளோட காரியங்களை நான் பார்க்காம என் ஆயுட்காலம் முடிஞ்சிருமோன்னு என்ப அப்படியாப்பட்ட ஒரு அச்சத்தோடு பயத்தோடு கேள்விக்குறியோடு இருப்பீங்கன்னா, இன்றைக்கு உங்களுடைய வழிகளை விட்டு கத்தருக்கு பயந்து அவர்களுடைய வழியில் நடங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாத நன்மைகளை நீங்கள் சுதந்திரிப்பது காண்பது நிச்சயமே உங்கள் வழியை மாற்றி கத்தருடைய வழியில் நடக்கிற மனுஷனுக்கு தேவன் கொடுக்குற தெய்வீக ஆசீர்வாத நன்மைகள் எப்படி யோசேப்போட வாழ்க்கையில் நிறைவேறினதோ, யோபோட வாழ்க்கையில் நிறைவேறினதோ, அப்படியா இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில் தேவன் நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதை குறிச்சியும் நீங்கள் கலங்காதீங்க. உங்கள் பேரன் பேத்திகளை நீங்கள் பார்ப்பீங்க. அவர் பூரண வயதுள்ளவனாய் மரித்த நெடுநாள் இருந்து எல்லாவற்றையும் பெற்றெடுத்த பிறகு 140 வயசு வரைக்கும் இருந்து 4 தலைமுறைகளை கண்டார் யோபு. யோசேப்பு 3 தலைமுறைகளை கண்டார். தன் பேர பிள்ளைகளை தன் மடியில் வளர்க்கப்பட்டார்கள் வேதம் சொல்லுதுங்க. இன்றைக்கும் கர்த்தருக்கு பயந்து அவர்களுடைய வழியில் நடக்கும்போது இப்படிப்பட்ட தெய்வீக ஆசீர்வாத நன்மைகளை கத்தர் கொடுப்பது நிச்சயமே. கலங்காதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. பலவீனங்களை சுகவீனங்களை நினச்சி நீங்கள் பயந்தாடுங்க. எல்லாவற்றையும் மாற்றுகிற கத்தர் அவர் உங்கள் கூட இருக்கிறார். அவர் வழியில் நீங்கள் நடங்க. உங்கள் வழியில் உங்கள் சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனத்தை சுகவீனத்தையும் அவர் மாற்ற வல்லமுள்ளவர். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. அன்பு தேவஜனமே சொல்லுங்க, இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. நான் சமாதானத்தோடு வாழ்வேன், நான் சமாதானத்தோடு மறிப்பேன், நான் பூர்ண வயதுள்ளவளாய் மறிப்பேன். யோசேப்பு அப்படி தான் மறித்தார். அவர் பிள்ளைகள் வளர்க்கப்பட்டாங்க, அவர் பூர்ண வயதுள்ளவராக மறித்தார். இன்றைக்கு நம்மளும் பூர்ண வயதுள்ளவராக, யோபு பூர்ண வயதுள்ளவராக மறித்த போல் நம்மளும் பூர்ண வயதுள்ளவர்களாய் மறிப்பது நிச்சயமே கண்களை முடியும். அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுராஜா நாமத்தில் அப்பா இந்த நாள் சத்திய வார்த்தைகளை கேட்குற நம்முடைய குடும்பத்தார பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா மரண பயங்கள், மரண கண்ணிகள் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் தெரிப்புண்டு போகட்டும் ஐயா. வாய்க்காமே போகட்டும். எல்லா பயங்கள், சிந்தனை, எண்ணங்களை, நினைவுகளை அப்பா அம்மை துதிக்கிறோம். இதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் கத்தர் மாற்றுங்கப்பா. கத்தருக்கு பயந்து பொல்லாத வழிகளை விட்டு கத்தருடைய வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டவரே. இன்றைக்கு அப்படியேப்பட்ட பாக்கியமான வாழ்வை பெற்றுக்கொண்டு அப்பா அம்மை துதிக்கிற இந்த கத்தரை கொடுத்த அந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படி இஸ்ரவேலுக்கு வருகிற அவர்கள் சமாதானத்தை காக்கட்டும் ஆண்டவரே. பார்க்கட்டும் அப்பா. தன் பிள்ளைகளை அவர்கள் பார்க்கும்படி கத்தர் உதவி செய்யுங்கப்பா. அந்த சமாதானத்தை நிறைவே பெற்றுக்கொள்ள கத்தர் கிருபை செய்யுங்க. கத்தர் அப்படியாயும் இப்படி பிள்ளைகளை ஆண்டவரே நீர் வழி நடத்த வல்லமுள்ளவர் அப்பா. யோசேப்பை நடத்தின கத்தர், யோபை நடத்தின கத்தர் இந்த நாளையும் இப்படி பிள்ளைகளை நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிற அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அன்பு தேவஜனமே, எல்லா பயங்கள் திகிலை மாற்றி எனக்கு நியமிக்கப்பட்ட இருக்கிற ஓட்டத்தில் கத்தர் எனக்கென்று ஒரு ஓட்டத்தை வழியை நியமித்திருக்கிறார். அவர் ஓட்டத்தில் அவருக்கு பயந்து அந்த ஓட்டத்தில் அந்த வழியில் நம்ம நடப்போனா எல்லாம் பாக்கியத்துக்குரியவர்களாய் நீங்களே நானும் இருப்பது நிச்சயமே. காட் பிளஸ் யூ. ஹாவ் எ பிளஸ்ட் டே.